ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், கல்வி, வியாபாரம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. லண்டன்ல கொட்டியாங்களை விரட்டி விட்டுட்டு அங்க எங்களுக்கு ஆதரவு இல்ல அப்படி இப்படின்னு இப்ப இங்க வந்து ஒரு ஒப்பாரி இருக்கு. நடக்கும் எப்படி ஒரே ஜே ஜேடு இருக்கு. மகாநாட்டுக்கு வந்தது 5 வீதமானவர்கள், மீதம் 95 பேர் பொருளாதார மனச்சாட்சியே இல்லை. 5 வீதமானார்கள் வீட்டில் இருக்கிற 95 வீதமானார்கள் வெளியில வந்து அவங்களை அடிச்சு கலைச்சது. இப்ப 95 வீதமானார்கள் பொருளாதார நெருக்கடியால வீட்டுல இருந்து வெளியில கவலையில இருக்கிறாராம் நாமல் ராஜபக்ச. பிரித்தானியா போனவர், நாட்டுக்காரியோட போனவர், சரியா ரொம்ப கவலையா. உரையாற்றுவதற்குரிய உரிமையை மறுப்பது ஜனநாயகத்தை வலுப்படுத்தாது நாமல் ராஜபக்ச தெரிவிச்சிருக்கிறார். தம்பி, உங்களோட அப்பாவோட இதுல இருக்க கதை இங்க குறுக்க மறக்க கதை தெரியாம என்னைய பத்தின விஷயங்கள் லோயருக்கு தெரிஞ்ச மாதிரி லோயர் வைஃபுக்கும் நிறைய விஷயம் தெரியும். அதனால எப்படியுமே விஷயம் லீக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. 2 பேர்த்தையும் போட்டதில்லை அப்படின்னு சொல்லித்தான் கரந்தினிய சொன்னதா பத்தேகம கழு இப்ப வாக்குமூலம் கொடுத்திருக்காப்புல. ரைனோ ரூஃபிங்கிடமிருந்து ரைனோ பிரீமியர் ரூஃபிங் தீர்வுகள். ஹலோ அண்ணா, வணக்கம். வணக்கம் வணக்கம். என்ன கதை? என்ன கதை? சிலுவ பாதையெல்லாம் அப்படி ஒழுங்கா போச்சுதா? ரொம்ப நல்லா போச்சுது. லாங்காஸ்ட்ரி அனுசரணை, ஊடக அனுசரணையில சிறப்பா இந்த முறை செஞ்சிருக்கும் 30வது சிலுவை பாதை ஜோசபாஸ் மன்றத்துல அருமையா நடச்சி ஆயிரக்கணக்கான மக்கள் பங்கு. கட்டாயம் உங்களுக்காக, நாட்டுக்காக, வீட்டுக்காக, எல்லாருக்காக பயப்பட்டிருக்கு. நல்லதா நடக்கும். அப்ப நல்லது நடக்கும் சொல்லுங்க. நானும் முடிவெடுத்துட்டேன் சார். ஒரு முடிவு உண்டு. நீங்க சில அதிர்ச்சியா இருக்கும். ஆக்ஸ்போர்ட் கேம்பிரிட்ஜ்ல மகளை படிக்க விடுறலன்னு முடிவெடுத்தேன் நான். ஆமா, படிக்க விடுறேன். ஏண்டா அந்த யூனிவர்சிட்டி நடக்கல. மகளை படிக்க விடுறதா விடுறலையான்ற பிரச்சனை. அவளுக்கு இப்ப ஆக்ஸ்போர்ட் தெரியா, கேம்பிரிட்ஜும் தெரியாது. ஆனா இப்ப ஓகே, ஒரு மாதிரியா முடிவெடுத்துட்டேன். இப்ப அது என்ன பிரச்சனை? ஆத்துக்காரிக்கு ஏன் நீங்க இப்ப கேக்குறீங்க 5 வயது? அங்க ஆக்ஸ்போர்ட்லயும் கேம்பிரிட்ஜ்ல என்ன பிரச்சனை? மனுஷி கடவுளே, இந்த ஆள் போனதை மனுஷன் கணக்கிலே எடுக்கல. தெரியாது விஷயம் தெரியாது. என்ன உள்ளுக்குள்ள போவாரு அவரு கடிச்சு மனுஷன் முடிஞ்சு கதம். உண்மைதான். ஆனா இங்க பாத்தீங்கன்னா உண்மைக்குமே இப்ப இத பாத்தீங்கன்னா சொன்னப்ப நாமல் ராஜபக்ச தரப்பினர், நாமல் ராஜபக்சவருடைய மனைவி லிமினி, அப்புறம் மத்த தரப்பினர் எல்லாம் போயிருக்காங்க. போனதுக்கு செய்யவே இல்லை. நீ அங்க இருக்க விகாரைக்கு போயிட்டு நூலை கட்டிக்கிட்டு குரூப் போட்டோ எடுத்துக்கிட்டு வரத்தான் இருக்கு. அதை விட்டா வேற ஒரு செய்யறதுக்காக எதுவுமே இல்ல. எந்த விதமான அபிஷியல் அப்பா போல பில்டப் பண்ற. ஆமா, சிறந்தி அம்மாவை அப்பா இழுத்துட்டு போவார் போற இடம் முழுக்க. அந்த மாதிரி இவர் இழுக்கிற இப்ப இவங்க ஜனாதிபதியான யோசிச்சு பாருங்க, இவ்வளவு செலவுண்டு. அந்த அனுர எங்க போறாரு, அவர் வைஃப், பிள்ளைகள், குடும்பம் தனி, அவ்வளவுதான். இப்ப தேர்தலுக்கு முன்னாடி ஐரோப்பிய விஜயம், கனடா, லண்டன், ஆஸ்திரேலியான்னு போனாங்க. தேர்தலுக்கு பின்னாடியும் போனாங்க. இவங்கள ஜனாதிபதி ஆகுனா லாமல்ல பேபி, வைஃப், பேபியை பாக்குறதுக்கு ஒரே ஜே ஜேடு இருக்கு. எங்கட மகன் சொல்ற மாதிரி ஜே என்ற ஒரு கார்ட்டூன் பாப்பாரு, அதை சொல்லுவார் ஜே என்று. அவரையும் சேர்த்து விடுவோம். ஒரே ஆர்ப்பாட்டம், எதிர்ப்பு. அங்க இப்ப என்னதான் இருந்தாலும் இவங்க அங்க அவங்க வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பாட்டி போடுறாங்க, சாப்பிடுறாங்க, அங்கங்க பயணங்கள் போறாங்க, சுத்தி பாக்குறாங்க. அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இங்கிட்டு சொல்றது ஒரே எதிர்ப்பு, டயஸ்போரா எதிர்ப்பு, போராட்டம், ரோடெல்லாம் மூடுறாங்க. என்னன்னு தெரியுமா இதுல ஆதாயம்? என்ன தெரியுமா? நாட்டுல வந்து லண்டன்ல கொட்டியாங்களை விரட்டி விட்டுட்டு அங்க எங்களுக்கு ஆதரவு இல்ல அப்படி இப்படின்னு இப்ப இங்க வந்து ஒரு ஒப்பாரி இருக்கு. நடக்கும் எப்படி போயிட்டு வரட்டும் பாப்போம். இலங்கையில ஒரு அதிசயம் ஒன்று நடந்து கேள்விப்பட்டீங்களா? என்ன அதிசயம்? உங்களுக்கு இது உங்களுக்கு சண்டே சேர்ச்சுக்கு போனதோட நீங்க எங்களை எல்லாம் சுஜீவ சேனசிங்க சொல்லி இருக்கிறார். அண்மையில் நடைபெற்ற பௌத்த மத உறுமார்களின் மகாநாடு குறித்து கருத்து தெரிவித்த முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சுசீவ சேனசிங்க குறிப்பிட்டிருக்கிறார். மகாநாட்டுக்கு வந்தது 5 வீதமானவர்கள், மீதம் 95 பேர் பொருளாதார
தேரர்கள் மனச்சாட்சியே இல்லைங்க அவங்களுக்கு. ஏதாச்சும் இல்ல வாய்ப்பு வளமையா போறது 5% வீட்டுல இருக்கிற 95% வெளியில வந்து அவங்களை அடிச்சு கலைச்சது. இப்ப 95% பொருளாதார நெருக்கடியால வீட்டுல இருந்து வெளியில வருது. போயிட்டு சொல்ல இன்னொரு கதை சொல்லட்டா, இதுல இன்னொரு கதை ஒரு சிங்கள பதிவோடு தான் பார்த்தேன். தம்புள்ளையில இருந்து இல்லாட்டி அன்றாத புலன்னர்வு தம்புள்ள ஏதாச்சும் ஒரு இடத்துல இருந்து கொழும்புக்கு வந்திருக்காங்க வேன்ல, ரைட்டா? இந்த மாநாட்டுக்கு வந்திருக்காங்க, ஒரு வேன்ல வந்திருக்காங்க தேரர்கள். கடைசியில சொல்லி எப்படி இருக்காங்கன்னா வேனுக்கு காசு தரோம்னு கூப்பிட்டு வந்திருக்காங்க. வேனுக்கு காசை கொடுத்துடல, அங்க போயிட்டு அவரு தேரர் வேனுக்கு காசு கொடுப்போம்னு சொன்னாங்க. கடைசியில காசு தரல, ஒண்ணு தரல, எங்க கையில தான் போட்டோம் அப்படின்னு சொல்லி அது ஒரு விஷயம் Facebookல போய்கிட்டு இருக்கு. ஐயோ கடவுள், இதுக்கெல்லாம் தைரியம் வேணும் ஐயா உங்களுக்கு. ஆமா. அதே மாதிரி இன்னொரு விஷயம், இப்ப ஆங்காங்க துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் நடக்குது. ஏற்கனவே நிதி அமைச்சர் செய்தியை சொல்லுங்கன்னா விளையாட்டு செய்தியை சொல்லிட்டு இருக்கீங்க. நீதி அமைச்சர் அரசு நாணயக்காரர் அன்னைக்கு பிரஸ் மீட்ல சொல்லியிருந்தாரு, யாருக்கும் அச்சுறுத்தல் சட்டத்துறையில நீதிபதிகளோ நீதி அரசர்களோ இல்லாட்டி சட்டத்தரணிகளோ யாருக்கும் அச்சுறுத்தல் இருந்தா அதுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை பண்ணி தரணும். இத சொன்னதுக்கு அப்புறமா நீதி அமைச்சுக்கு நிறைய கோரிக்கை கடிதங்கள் பாதுகாப்பு கோரி நிறைய பேர் அனுமதி கோரியிருக்காங்க. யாருன்னு பார்த்தா பாதாள உலக கும்பல்களிடமிருந்து உயிர் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதா கூறி இலங்கையில் பௌத்த மத குருமார்கள், சட்டத்தரணிகள், சிறைச்சாலை அதிகாரிகள், போலீஸ் அதிகாரிகள் உட்பட்ட நூற்றுக்கணக்கானோர் பாதுகாப்பு கோரியுள்ளனர். இந்த லிஸ்ட்ல பௌத்த மத குருமாரும் உள்ளுக்கு இருக்காங்களாம். பாதாள உலகநாதனால எங்களுக்கு அச்சுறுத்தல். வடிவ பாருங்க, பௌத்த மத குருமாரா இல்ல நீங்க பிள்ளையா வாசிக்கிறீங்களா? நான் கேட்க மாட்டாங்க. அதான் பௌத்த மத குருமார் தான் இருக்கு, தெளிவா இருக்கு. அவ பாத்துக்க. நான் நினைக்கிறேன் டில்சான், ஆரோ நூல் கட்ட போன இடத்துல அவங்க நூல் கட்ட மாட்டேன்னு இருக்கிறாங்க. அந்த பிரச்சனையா இருக்கடா, கோபத்துல T56 திரும்பிடும்னு பயப்படுறாங்க போல. சரி டில்சான், இப்போ ஒரு செய்தி ஒன்று வந்திருக்கு, அதையும் சொல்லி விடுறேன். உங்களோட நிகழ்ச்சியில பேர் என்ன? நீங்க செய்யற நிகழ்ச்சியில பேர்? நான் செய்யறது நியூஸ் இன்சைட் தமிழ். ஓகே, நியூஸ் இன்சைட் தமிழ். நம்மளோட ப்ரோக்ராம் என்ன? செய்திகளுக்கு அப்பால். அது ரெண்டுலயும் பல விஷயங்கள் இருக்குது. அதை விட அதுல வராத ஒரு விஷயத்துல சொல்லட்டா? சொல்லுங்க, அனுமதி தாரீங்களா? நானும் சொல்ல இயலாது, நீங்களும் சொல்ல இயலாதுன்னா அவ்வளவுக்கு எங்கிட்ட என்ன சொல்ற இன்ஃபர்மேஷன். அப்ப இதையும் சொல்லிடும். சொல்லுங்க. கவலையில இருக்கிறாராம் நாமல் ராஜபக்ச. பிரித்தானியா போனவர், நாட்டுக்காரியோட போனவர். சரியா, ரொம்ப கவலையா. உரையாற்றுவதற்குரிய உரிமையை மறுப்பது ஜனநாயகத்தை வலுப்படுத்தாது, ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவிச்சிருக்கிறார். பிரித்தானியாவில் ஆக்ஸ்போர்ட் மற்றும் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகங்களில் இடம்பெறவிருந்த உரைகள் திடீரென ரத்தானமை தொடர்பில் மிகுந்த கவலையை ஏற்படுத்தியுள்ளது. அழுத்தங்கள் காரணமாக தமது உரைகள் ரத்து செய்யப்பட்டமை தொடர்பில் எனக்கு மிகுந்த கவலையாக இருக்கிறது. அச்சுறுத்தல்கள் மூலம் மௌனிக்கப்படுவதை விட தர்க்க ரீதியாக விவாதங்கள் மூலம் மாற்று கருத்துக்களை எதிர்கொள்ள வேண்டும் எனவும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். தம்பி நாமலுக்கு தம்பி என்று சொல்லலாம், நாமலுக்கு சேம் வயசா தான் இருக்கு. நாமல் உங்களோட அப்பாவோட இதுல இருக்க கதை இங்கன்னு சும்மா குறுக்க மறக்க கதை தெரியாம யுத்தம் இடம்பெற்ற உடனே 13+ மேல போறவர். கடைசா மேலையும் போல கீழையும் போல இப்ப கீழே வந்து கிடக்குது. ஆள் தவண்டு கொண்டு தெரியுது மனுஷன். நாமல் அப்படி இருக்க நேரம் நாமளே இப்படி சொல்லும் போது நாமல் டாக்கள் எப்படி எப்படிலாம் சொல்லுவாங்க. இன்னைக்கு ஒருத்தர் சொல்லியிருக்காரு கேளுங்க. பார்லிமெண்ட் உறுப்பினர் நாமல் ராஜபக்ச பல்துறைகளில் தேர்ச்சி பெற்றவர். அவரின் புதிய சிந்தனை மற்றும் அறிவு உலகம் அறியக்கூடாது என்பதற்காகவே பிரித்தானியாவில் அவர் உரையாற்ற அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. பொதுஜன பெரமுன உறுப்பினர் இந்திக்கு அனுருத்த. அதுல என்ன பிள்ளை இருக்குது? அவர்கிட்ட இருக்கிற திறமை உங்கள்கிட்ட இருக்கா? நாமள்கிட்ட அவ்வளவு திறமை இருக்கு. நாமல் ராஜபக்ச என்ன தொழில் செய்து அவர் இன்றைக்கு வரைக்கும் முன்னேறினவர்னு சொல்லுங்க. என்ன தொழிலா இருக்கும்? சட்டத்தரணியா ஆகுனார்னு தெரியும். அது எந்த வகையில சட்டத்தரணி ஆகுனார்னு அதுவும் பிள்ளையானுக்கு தான் அவர் 2 கேஸுக்குள்ளுக்குள்ள போகணும், ஆர்கியூமெண்ட் நீதிமன்றம். பிள்ளையானுக்காக பார்த்துருக்கேன். இங்க எங்கட ஆறு திமுக குடும்பம் கருணாநிதி ஒரு மஞ்சள் பையோட சென்னைக்கு வந்தவர். பாத்தீங்கன்னா கருணாநிதி ராசா சொல்ற மாதிரி தான் எவ்வளவு கஷ்டப்பட்டு முன்னேறினவர் ஸ்டாலின். ஒரு வேலையும் இல்லை, மில்லியன் கணக்கான சொத்து தமிழ்நாட்டுல. இது பாருங்க, இலங்கையில நாமல் ராஜபக்ச மஹிந்த ராஜபக்ச ஒரு தொழிலதிபரா? அது என்ன செய்தவங்க எனக்கு சொல்லுங்களேன். கோவிக்கிறீங்க டக்குன்னு நாமல் ராஜபக்ச சொன்னோன்னு. உழைச்சு முன்னேறுங்க ஐயா. 2009ஆம் ஆண்டு யுத்தம் முடிஞ்சது.
பொன்சேகா சொல்லிது கண்டெய்னர் கொண்டு போன தங்கம் புல்லா பசில் டேம் அந்த ஆள் சொல்லுது அங்க எனக்கு ஒரு பக்கம் என்ன சொல்ற ஃபெர்லைஸ்டா இருக்கிற ஒரு பக்கவாதமா இருக்கு வரையிலாண்டு எங்க போறது? இந்த குடும்பத்துக்கு இனி என்ன நடக்க போகுது, இந்த குடும்பத்துக்கு இருக்க வழக்கு விசாரணை எல்லாம் என்ன நடக்க போகுதுன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பாப்போம் முன்னுக்கு. ஆனா ஒன்று மட்டும் உண்மை டெல்சா, இயற்கை யாரையும் சும்மா விடாது. அது சரி, இயற்கை கொடுக்க வேண்டிய பதில கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். டெல்சா உங்களோட கூட்டாளி தியாராஜ் சொன்னவர் தெரியுமா? என்ன சொல்லிருக்காரு? சிறையில் அடைத்தாலும் ஜனாதிபதியாகி சாதனை படைப்பார். ஜனாதிபதி தேர்தலின் போது நாமல் ராஜபக்சே சிறையில் அடைக்கப்படுவாரானால் சிறைக்குள் இருந்தே தேர்தலில் வெல்வார் என்ற சாதனை அவர் படைப்பார் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் கட்சியின் உறுப்பினர் திஸ்ஸ குட்டியாராஜி சொல்லியிருக்கிறார். சிறையில் திஸ்ஸ குட்டியாராஜி இன்னொன்னு சொன்னாரு, அதே ஞாயிற்றுக்கிழமை தான் அது பார்த்தேன். என்ன சொல்லியிருக்காருன்னா, அவரோட பேஸ்புக்ல போட்டிருக்காரு அடுத்து, இந்த மெட்ரோ பஸ் வந்து இலங்கைக்கு வரப்போகுதாம். அப்ப இவர் சொல்லியிருக்காரு, சூப்பரான விஷயம், எந்த அரசாங்கம் செஞ்சாலும் இந்த மாதிரியான விஷயங்களை நாங்க பாராட்டுவோம். ஏன்னா நாடு அபிவிருத்தி அடைஞ்சு அடுத்த லெவலுக்கு போறதான் நாங்க விரும்புறோம். சலூட், நாங்க எல்லாம் ஒன்றாக இணைந்து நாட்டை கட்டி எழுப்புவோம் அப்படின்னு மெட்ரோ பஸ்ஸோட மெட்ரோ போட்டிருக்காப்புல. திடீர் மனமாற்றம். நீங்க மனமாற்றம் பண்றீங்க அந்த யோசிச்சிருக்கோம். நம்ம ஆட்சியில் இருந்திருந்தா 180 பஸ் 50 பஸ் இறக்கிருக்கலாம். 180 பஸ் 151 இறக்கிடுவாங்களே. அது சரி, அப்படியானவங்க தான் அவங்க. இது இப்ப இந்த பிள்ளையான் சிறையில இருந்து கேட்டு வந்து நாடாளுமன்றம் போன மாதிரி தான் இப்ப நாமல சொல்றாங்க. அப்படின்னா அனுரோட்ட சொல்லல. அது நாங்க என்னடா இதுல அனுர கேட்கிற உறவு அமைச்சர்கள் தான் சொல்லலாம். பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால கோப்புகளை தயார்படுத்துங்க, நாமல கைது செய்யுங்க, ஜனாதிபதி தேர்தலை வைங்க, அவர் வெல்லுவார். உள்ளே இருந்தாலும் வெளியே வெல்லுவார். உள்ளே வெளியே. ஆனா அதே மாதிரி இன்னைக்கு இந்த அமரகீர்த்தி தென்னகோன் பார்லிமெண்ட் உறுப்பினர் அமரகீர்த்தி தென்னகோன் கொலை செய்யப்பட்ட வழக்கு விசாரணை, அது தெரியும், 12 பேருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. அதோட அது முடிஞ்ச மாதிரி தான். ஆனால் இன்னைக்கு அந்த 12 பேரோட குடும்பத்தினர் ரொம்ப அப்பாவியான மக்கள், பாவம், என்ன செய்யறது ஏது செய்யறதுன்னு தெரியாம ஜனாதிபதியை சந்திச்சு அவருக்கு ஒரு மனு கொடுத்து ஒரு புது மன்னிப்பாட்சியை பெற்றுக்கொள்வோம் அப்படிங்கிற முழு முயற்சியில இன்னைக்கு ஜனாதிபதி செயலகத்துக்கு ஒரு மனு ஒன்றை கொடுக்கறதுக்காக வந்தாங்க. ஜனாதிபதி சந்திச்சாங்களா இல்லையான்னு தெரியல, பட் மனு கொடுக்கப்பட்டிருக்கு. இனி அது ஜனாதிபதியில கைக்கு போயிட்டு அவரு அதை பத்தி பரிசீலனை செஞ்சு என்ன நடவடிக்கை எடுப்பாருங்கிறது எல்லாரும் அவரோட எதிர்பார்த்திருக்காங்க. ஏன்னா ஆர்ப்பாட்டத்துல வந்தவங்க தான் இந்த அரசாங்கம், அது நாங்க இல்லைன்னு சொல்ல முடியாது. அறகலைவில் மலர்ந்த ஒரு அரசாங்கம்னா அது இந்த அரசாங்கத்தையும் சொல்லலாம் நிச்சயமா. என்ன இவங்களோட ஆட்கள் நிறைய பேர் ஆர்ப்பாட்ட காலத்துல அறகலைவுல இருந்தவங்க தான் என்பிபி ஜேவிபியினர் அதிகமா இருந்தாங்க. நிறைய கட்சிகளும் இருந்தாங்க, யூஎன்பி இருந்தாங்க, எஸ்ஜேபி இருந்தாங்க, எல்லாருமே இருந்த ஒரு ஆர்ப்பாட்ட களம் அறகலைய களம். எல்லாரும் ஒட்டுமொத்தமா ராஜபக்ச குடும்பத்துக்கு எதிராக இருந்தாலும் இன்னைக்கு எல்லாம் ஒரு டென்ட்ல தான் இருக்காங்க. எல்லாம் ஒரு பக்கம் இருந்துகிட்டு ஒரு அரசு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, செஞ்சுட்டு போங்க, அது ஓகே. ஆனா இந்த 12 பேர் அவங்க அன்னைக்கு நாடு இருந்த சூழ்நிலை, கோபம், ராஜபக்சக்கள் அந்த அவிழ்த்து விட்ட அவருடைய காடையர்கள் எல்லாம் ரோட்டுக்கு இறங்கி தாக்கி அமைதி ஆர்ப்பாட்டத்தை எவ்வளவு குழப்பத்தை ஏற்படுத்தினாங்களோ அந்த கோபம் எங்க நிட்டம்புவ பகுதியில வெளிப்பாடு தான். இந்த கோபத்தின் வெளிப்பாடு தான் இந்த பார்லிமெண்ட் உறுப்பினர் அமரகீர்த்தி தென்னகோனின் கொலை. அதை நாங்க நியாயப்படுத்த முடியாது. ஒரு கலவரத்துல நடந்த ஒரு சம்பவம் நாங்க பார்க்கலாம். என நிறைய பேர் சொல்றாங்க, அன்னைக்கே ராஜபக்ச குண்டர்கள் அரகர போராட்ட காலத்துக்கு வந்து தாக்குதலை நடத்தாட்டி நாங்க ஏன் இப்படி பதில் தாக்குதலையே மக்கள் நடத்த போறாங்க, மக்கள் எல்லாருமே ஏன் வீதிக்கு இறங்க போறாங்க, அது கோல்ஃபேஸோட முடிஞ்சிருக்கு, ரைட்? அவங்களோட சண்டைத்தனத்தை அடக்கிறதுக்காக நாடுலாவிய ரீதியில் எல்லா மக்களும், சிங்கள, தமிழ், முஸ்லீம் எல்லாரும் சேர்ந்து கை கொடுத்து அன்னைக்கு பதிலடியை கொடுத்தாங்க. இதுல வந்து யாரையும் நாங்க குற்றம் சுமத்த முடியாது. இது யாரும் தனிப்பட்ட பகையில செய்யல, யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. இது ஒரு விபத்து மாதிரி நடந்திருக்கு. சோ இதை வந்து மீள் பரிசீலனை செய்யணும். முக்கியமா இது சம்பந்தமா ராஜபக்சக்கள் மீது குற்றச்சாட்டு பிரதானமா முன்வைக்கிறாங்க பலரும். சோ இது ஜனாதிபதி கவனத்துக்கு போயிட்டு அவர் பொது மன்னிப்பு வழங்குவாரா இல்லையா, வழங்கணும்னு தான் பல பேர் சொல்றாங்க. மரண தண்டனையிலிருந்து விடுப்பு வேணும் என்று சொல்லி கேட்டிருக்கிறார். ஒருவேளை மரண தண்டனை இந்த வருடம் இல்ல, வருகின்ற வருட சுதந்திர தினத்துக்கு நாங்கள் அதை அந்த மரண தண்டனை ஆயுள் தண்டனையாக குறைக்கப்பட்ட ஒரு செய்தி வரலாம். பொது மன்னிப்புகள் வழங்கப்படலாம், இது ஒரு எதிர்பார்ப்பு தான். அது ஜனாதிபதியும் நீதிமன்றத்துக்கும் உட்பட்டிருக்கிற விடயம். அது மட்டுமல்லாது நாங்கள் இன்னும் ஒரு விடயம், அவருடைய மரணத்தையும் அனுமதிக்க முடியாது, யாருடைய உயிரையும் யாரும் பறிக்க முடியாது. அதே நேரம் மரண தண்டனையும் நாங்கள் அனுமதிக்க முடியாது. மரண தண்டனையும் மத
விழுமியங்களுக்கு உட்பட்டு மரண தண்டனை தடை செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒன்று. மரண தண்டனையும் அனுமதிக்க முடியாது. அது மாதிரி இந்த 13 பேர் விடயத்துல ஜனாதிபதி ஏதாவது நல்ல விடயங்களை நோக்கி சிந்தித்தால் அரசியல் கைதிகள், அதே போன்று கிளிநொச்சி பகுதியைச் சேர்ந்த ஆனந்த சுதாகரன் அவருடைய குழந்தைகள் இன்று வரைக்கும் தந்தைக்காக இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவருக்கு அரவணைப்பு இல்லாமல் இருக்கின்றார்கள். அந்த விடயத்திலும் ஜனாதிபதி ஒரு பொதுத்தன்மையோடு நடந்து கொள்வாரா என்ற எதிர்பார்ப்பு எல்லோரிடம் இருக்கின்றது. அதைத்தான் கூறலாம் டில்ஷான். என்றால் அரசியல் கைதிகள் நீண்ட நெடுகாலமாக சிறைகளுக்குள் வாடிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த விடயத்தையும் அரசாங்கம் காண வேண்டும் என்று எதிர்பார்க்கிறது. அதே மாதிரிதான் இன்னொன்றுக்கு அக்குறை கூட சட்டத்தரணி கொலை சம்பவம், சட்டத்தரணி மற்றும் அவருடைய மனைவி சுட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் பாதாள உலக கரந்தனிய சுத்தா அவரோட ஓர்டருக்கு தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. அந்த நபர் கரந்தனிய சுத்தாங்கிற நபர் பாதாள உலக குழு தலைவர் உறுப்பினர் யாரோ இருக்கலாம். ஆனா வெளிநாட்டுல தலைமறைவாக இருந்து இங்க இருக்க நபர்களை உதவியா வச்சுக்கிட்டு இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தி இருக்காங்க. அதனால இத பிரதான துப்பாக்கிதாரி 46 வயதான கழு பத்தேகம கழு கேல்பத்திர பத்மே உள்ளுக்கு இது பத்தேகம கழு இப்ப புதுசா வச்சிருக்காப்புல பத்தேகம கழுவை பிடிச்சிட்டாங்க. 46 வயசு போதைக்கு அடிமையான ஒரு மனுஷன். சட்டத்தரணிய T56 துப்பாக்கியில சுட்ட நபர் இந்த நபர் தான். இப்போ 72 மணி நேரம் தடுத்து வைத்து விசாரிக்கிறதுக்கு ஆரம்பிக்கப்பட்டிருக்கு, விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி PTI பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் 90 நாட்கள் தடுத்து வைப்பதற்கான விசாரணையும் அதுக்கும் எதிர்பார்க்கிறாங்க இலங்கை போலீஸ் திணைக்களம். சோ இது ஏது செஞ்ச, எதுக்கு செஞ்ச, என்ன மாதிரி இது நடந்துச்சு அப்படிங்கிறது 2 lakhs கான்ட்ராக்ட் 2 lakhs தான் கான்ட்ராக்ட்னு சொல்லப்படுது ஆரம்ப கட்ட விசாரணைகள்ல. 2 lakhsக்கு ஒரு கணவன் மனைவி சட்டத்தரணியும் அவருடைய மனைவியும் கொண்டிருக்காங்க. அப்ப கழு கேட்டிருக்காராம், இந்த பத்தேகம கழு கேட்டானா கரந்தனிய சுத்தா கிட்ட, நீ சரி சட்டத்தரணியே கொள்ள சொல்ற, அதான் கொள்ளுவோம், ஏன் அவன் மனைவியை கொள்ள சொல்றன்னு அந்த டைம்ல கேட்டிருக்காரு. அவன் சொல்லிருக்கான் கரந்தனிய சுத்தா சொல்லியிருக்கான், நீ மனுஷையை கொன்று, ஏன்னா என்னைய பத்தின விஷயங்கள் லோயருக்கு தெரிஞ்ச மாதிரி லோயர் வைஃபுக்கும் நிறைய விஷயம் தெரியும், அதனால எப்படியுமே விஷயம் லீக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, 2 பேர்த்தையும் போட்டதில்லை அப்படின்னு சொல்லித்தான் கரந்தனிய சுத்தா சொன்னதா பத்தேகம கழு இப்ப வாக்குமூலம் கொடுத்திருக்காப்புல. பாப்போம், இதுகள் நிறுத்தப்படணும், இதுகள் தான் அடிக்கடி நிறுத்தப்படும். இப்ப தலைமறைவாக்கிற கரந்தனிய சுத்தா இல்ல, எல்லாத்தையும் சுத்தம் பண்றதுக்கு நீ ஜனாதிபதி கையில தான் அதிரடி நடவடிக்கை இருக்கு. அதிரடி நடவடிக்கை பற்றி நீங்க கவலைப்படாங்க, நடவடிக்கை வேண்டாம், டோன்ட் வரி. நடக்கத்தானே வேணும்ல, இல்லைன்னா இங்க கிட்டத்தட்ட டில்ஷான் இலங்கைக்குள்ள இருந்த அந்த பெரிய பெருச்சாளிகள் எல்லாம் வெளியில வந்துச்சு. வருது. இப்ப ஆறு அடுத்தது தூக்க வேணும்னு சொன்னால் அந்த நீங்க சொன்னீங்க அந்த 30 பேர் போன் ரெக்கார்ட். ஆமா, அதை கூட சரி, அது விசாரணை நடக்குது. விசாரணை இல்ல, என்ன ஐடென்டி பண்ணியாச்சு சம்பவம். சரி, என்ன பிரச்சனை நானும் இதுல செய்திகளுக்கு அப்பால சொல்றதுல சொல்லிட்டு போகணும் என்றால் நாளைக்கு என்ன நடக்கும், அங்க என்ன ப்ரோக்ராம் மாறுதுன்னு அப்ப நேர்கள் மிஸ் பண்ணிடுவாங்க. அதெல்லாம் நான் இங்க சொல்றேன், அந்த 30 பேர் பேரும் ஐடென்டி பண்ணிட்டாங்க கிட்டத்தட்ட. அப்ப சம்பவம் இருக்கு, தரமான பல சம்பவங்கள் எதிர்வரும் நாட்கள்ல பார்க்கலாம். எதிர்வரும் நாட்கள் இல்ல, உயிர்த்த ஞாயிற்கு இடையில உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஆறுதலான செய்தி எல்லாருக்கும் வரும். சின்னதா பெருசு இல்ல, சின்னதொரு ஆறுதலான செய்தி. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் என்பது அனுமதிக்க இயலாது. அது தொடர்பான கோப்புகள் கிட்டத்தட்ட நிறைவு பெற்றுட்டு இனி நாடாளுமன்றத்துல ஒரு நீண்ட அறிக்கை உண்டு ஆனந்த விஜயபால சமர்ப்பிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுது. அதன் பின்னர் அது தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எதிர்பார்க்கலாம். இதையும் சொல்லிட்டு போகணும், எங்கட நாட்டை ஆய்வு செய்யுங்கன்னு சொல்லி இலங்கையில வரலாற்றுல ஆர்டையுமே சொல்லலையா. முதல் முறையா IMF கிட்ட அனுர சொல்லிக்கிற நீங்க எங்கட நாட்டை வேணும்னு ஒரு நீங்க ரிசர்ச் பண்ணிக்கொள்ளுங்க. அந்த பொருளாதாரம் சம்பந்தமா இப்ப இருக்கிற சிஸ்டம் சம்பந்தமா ஏதாவது செய்து கொள்ளுங்க நாட்டுக்குள்ள. என்ன துணிவு என்ன அப்படின்னா அவரை பெர்ஃபெக்ட், அவர் கான்ஃபிடென்ட்டா இருக்காரு. நீங்க நாட்டை பாருங்க, ரிசர்ச் பண்ணி பாருங்க, நாட்டுல இல்ல அவங்க ரிசர்ச் பண்ற மூடுலயே போகல. என்ன நோபல இலங்கைக்குள்ள அப்படி நடக்காண்டு அப்படி அவங்கள சர்வதேச நாணய நிதியத்தை அந்த ஊழல்ல இருந்து உங்க 102க்கு வந்து பெரிய அளவுல அப்ரிஷியேட் பண்ணிருக்கு. போற போக்கு நல்லா இருக்குது. சிங்கப்பூர்காரன் ஒரு காலத்துல இலங்கையை போல வரணும்டான், நாங்க சிங்கப்பூரை போல வராட்டியும் பரவாயில்ல, நாங்க கொஞ்சமாவது நாங்களா இருக்கிறதுக்கு விட்டாலே போதும். அது மாதிரி ஜனாதிபதி இந்த வடகிழக்குல இருக்கிற மக்களுக்கும் ஒரு நல்ல தீர்வுகள், அவங்களும் ஒரு சுதந்திரமா தங்களோட நிலத்துல தாங்களே வாழக்கூடிய இல்ல டில்சான் ஒரு விடயத்தை அவதானிச்சங்களது நாளை சொல்றேன். எல்லாம் திடீர்னு இருக்காது, அதுக்கும் ஒரு ரிப்போர்ட் ஒன்று வந்தது, அந்த ரிப்போர்ட்டை நாளைக்கு சொல்றேன்.
announcement சொல்லுங்க. நீங்க நாட்டு நட போடுங்க. இதுவும் ஒரு முக்கியமான தகவல். நாளைக்கு நாளைக்கு. வந்து எல்சா மறந்துடா கேளுங்க. நான் மறந்துடுவேன். நாளைக்கு ரிவீல் பண்றோம். ஒரு நாளைக்கு 4 ப்ரோக்ராம் செய்ய சொல்றீங்க. நான் எங்க போறது? மறதிதான் கூடும். ஓகே 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 நில்சனப்பா, நாளை சந்திப்போம். ரைட் ஓகே. ஒரு ஃபிளைட்டால லேண்ட் பண்ணோனே நாமல் மாத்தியா ஒரு கால். அப்டேட்டோட தாரு கொட்டி டயஸ்போராவ எங்களை இருக்க விடல, நாங்க வந்துட்டோம். அது எதிர்பார்த்து என்ன உரையாற்ற இருந்தன்ற அந்த ஒரே ஒரு கேளுங்களேன், கேட்டு பார்ப்போம் வெளியில இருந்து. இங்க வந்து பேசுங்கன்னு சொல்லுவோம். ஓகே நில்சனப்பா, ஓகே பாய். ரைனோ ரூஃபிங்கிடமிருந்து ரைனோ பிரீமியர் ரூஃபிங் தீர்வுகள்.